ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, சில விஷயங்களை நம்ம இந்த நேரத்தில் இந்த முடிவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம அந்த மாதிரியான ஒரு டைம் இருக்கிறப்போ நம்ம எதாக இருந்தாலும் கரெக்டான ஒரு வேலை நம்மளால் இது பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நானாகவே இது பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் இது சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடலில் தான் என்னோடய ஒரு பயணங்கிறதே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் நம்மளால் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அது சரியாக எடுக்க முடியுதா என்னென்னு நம்ம பார்த்துக்கணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்தேன். நான் போக போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எந்த இடத்துல தேடினாலும் வேலைங்கிறது கிடைக்கல. முன்னாடி நம்ம பார்த்த வேலையை தேவையில்லாமல் விட்டுட்டோமோ, அவசரப்பட்டு விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் என் மனசுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதனாலேயே நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் சரியாக நம்மளுக்கு முடிவெடுக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் நான் தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வேலை கிடைக்கலங்கிறதுக்காக நம்ம ரொம்பவும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வேலை பார்த்ததும் கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை கிடச்சிச்சு. ஆனால் அந்த இடத்துல அவங்களா தான் வேலையை விட்டு அனுப்புனாங்க. ஏன்னா ஒரு சில வேலைகளை புதுசாக நம்ம செய்கிறப்போ ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இருந்தாலும் என்னால் அந்த இடத்துக்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு என்னால் ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஒரு விஷயங்களை கற்றுக்க முடியலைங்கிறது உண்மை தான். நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றும் முடியலை. அதனால நான் அதுக்கப்புறம் நான் சரி, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக நம்ம தேடுறத விட நம்ம ஆன்லைன் வெப்சைட் இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அதனால் எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் எது நடக்குதோ நடக்கட்டும், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எதாக இருந்தாலும் நம்ம சமாளிக்க தான் போகிறோம், பார்த்துக்கிட்டு நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் கேட்காம தெரிஞ்சவங்க மூலயமா நான் ஒரு சில விஷயங்களை இது பண்ண ஆரம்பித்தேன், கேதர் பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சவங்க மூலயமா பண்ணுறத விட யாராச்சும் நம்ம வெப்சைட் மூலயமா இந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தது மூலயமா ஒரு 3-4 இன்டர்வியூ ஒரு வாரத்துலேயே அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஓரளவு நல்ல ஒரு ஜாப் கிடச்சிச்சு. அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சரி பார்ப்போம், நம்ம என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக நடக்குதா, சில விஷயங்களை நம்மளுக்கு காரணத்தோடு நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான ஒரு சில இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் 3-4 இன்டர்வியூவில் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூ எனக்கு வேலை கிடச்சிச்சு. சேல்ரி ஓரளவு பரவாயில்ல, ஓரளவு ஒரு 2000-3000 தான் கூட இருந்தாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதே இப்போ இந்த விஷயமா இருக்குது, ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேலையை நம்ம பயன்படுத்திக்கணும். திரும்பியும் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு கம்பெனியாக, அதில் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலையில் சேர ஆரம்பித்தோம். சேர ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிச்சு எனக்கும், என்ன ஏதுங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம இப்போ கஷ்டப்பட்டு தான் நம்ம கற்றுக்கணும். போன கம்பெனியில் இருந்த மாதிரி வேலை கற்றுக்காமல் நம்மளை வேலையை விட்டு அனுப்புனாங்க. இன்னுமே நம்ம இதை வேலையை நல்லபடியாக அவங்க அந்த கம்பெனிலேருந்து நம்மளை இது பண்ணதுக்காகனாச்சும் நம்ம நல்லபடியாக இன்னும் ஒரு வேலையை இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன்.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வந்து இது பண்ணப்போ தான் எனக்கு வந்து அந்த புது கம்பெனிக்கு போனேன். கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு நமக்கு. எந்த ஒரு வேலையுமே வந்து ஒரு இப்போ கற்றுக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரியே சில விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் புதுசாக ஒரு அனுபவம் கிடைக்கிறப்போ அதை நம்ம பயன்படுத்திக்க பார்க்கணும்.